வணக்கம். தொடர்ந்து 3வது நாளா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு புல்லிஷ் கேண்டில். இன்னியோட ட்ரேடிங் செஷன் அகைன் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 76 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவாகவும் 359 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 400 to 500 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ரெக்கார்ட் ஹையிலேருந்து பேங்க் நிஃப்டி ரொம்ப நியரில் இருக்குன்னு சொல்லலாம். மறுபடியும் ரெக்கார்ட் ஹை உடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் நிஃப்டி இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல. இன்னைக்கு 0.3% நிஃப்டியும் 0.6%, அதாவது நிஃப்டியை விட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. முக்கியமாக ஆக்சிஸ் பேங்க் 3% இன்க்ரீஸ் ஆனது, ஐசிஐசிஐ ஹெச்டிஎஃப்சி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது, பேங்க் நிஃப்டி இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. ஸோ இப்போ இன்னியோட மார்க்கெட் எப்படி இருந்தது, நேத்தியிலேருந்து வரலாம். ஃபெடரல் ரிசர்வ் நேற்று எஃப்எம்சி மீட்டிங் அவுட்கம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை. நார்மலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சா மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ், எல்லாரும் அதுதான் எதிர்பார்த்துருந்தாங்க. பட் ஆனால் நேற்று இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருந்தா மார்க்கெட் பெரிய அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஃபெடரல் ரிசர்வுக்கும் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற பிரச்சனை தான். பவல் ஃபெடரல் கவர்னர் சேர்மன், ஸோ இவருக்கும் ட்ரம்ப்புக்கும் இருக்கிற டிஸ்பியூட்ஸ், அதாவது ட்ரம்ப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும்னு சொல்கிறது, கவர்மெண்ட்டோட அதாவது பொலிட்டிஷியனோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஃபெடரல் ரிசர்வ் வந்து ஆகாது அப்படின்றதையும், இது ஒரு இண்டிபெண்ட் ஈவெண்ட், மக்களுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றதையும் ஓப்பனாக ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருந்தார். இந்த பிரச்சனை இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருந்தா அது ஃபெடரல் ரிசர்வ் இன்கேஸ் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குமோ, அவங்க ட்ரம்போட ப்ரெஷர்னால தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு ரிசல்ட் மேபி வந்திருந்தா அது மார்க்கெட்டை பாதிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ரொம்ப ஸ்டேபிளாக ரீட்டைன் பண்ணது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை, பழைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரீட்டைன் பண்ணது ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்தது. அதனால தான் நேற்று யூஎஸ் மார்க்கெட் பெரிய அளவுக்கு இறங்காமல் நியூட்ரல் டு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. சில்வர் கோல்டு அகைன் ரெக்கார்ட் ஹை. ஒரு அன்சர்டனிட்டி ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ வந்து இன்வெஸ்டர் தொடர்ந்து ஈக்விட்டி மார்க்கெட்லேருந்து ஃபண்டை வெளியில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது இந்தியா மட்டும் இல்லை, குளோபலாகவே இது நடந்துட்டுருக்கு. முக்கியமாக அமெரிக்காவிலையும் கடன் அவங்களோட லிமிட்டை தாண்டி போயிருக்கிறது, டெட், முக்கியமாக டாலரோட வேல்யூ தொடர்ந்து ட்ராப் ஆகிட்டு இருக்கிறது, இது எல்லாமே கோல்டு சில்வர் பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் டேர்ன் ஆகிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கலாம். ஸோ அதனால தான் ஈக்விட்டி மார்க்கெட் ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிறதும் கோல்டு சில்வர் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்குமான ரீசனாக பார்க்கலாம். ஒவ்வொரு ப்ரோக்கரேஜும் $5,000 to $6,000 கோல்டுக்கு டார்கெட் செட் பண்ணுறாங்க. அதே மாதிரி $100 to $150 வந்து சில்வருக்கு டார்கெட் செட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அடுத்தடுத்த மூவ் என்ன அப்படின்றது, ஒரு ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னாலும், $100 மேலே நீங்கள் சில்வர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இன்க்ரீஸ் ஆகும்போது இருக்கிற ரிவார்டை விட ஃபால் ஆகும்போது அதிகமான ரிஸ்க் இருக்குது. ஸோ கோல்ட்லேயும் சரி சில்வர்லேயும் அந்த ரிஸ்க் வந்து இன்கேஸ் ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் பழைய இடத்துக்கு வர்றதுக்கு பல மாதம் ஆகலாம், இல்லை பல வருஷம் கூட ஆகலாம். ஸோ அதனால் இது ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கக்கூடிய ஸ்டேஜ். இன்கேஸ் நீங்கள் அமெரிக்காவோட கோல்டு $5,000 மேலே இருக்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, இல்லை சில்வர் $100 மேலே, அமெரிக்காவோட சில்வர் $100 மேலே இருக்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கலாம். இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிராட் மார்க்கெட் எல்லாமே நியூட்ரல் டு பாசிட்டிவ் தான். ஏன்னா இன்றைக்கி பிராட் மார்க்கெட்டில் எல்லா இண்டெக்ஸுமே ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஆனால் செக்டர் தான் இன்றைக்கி வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த செக்டார் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் எந்த செக்டாரும் 1% மேலே இறங்கலை அப்படின்னு சொல்லலாம். அதிகமாக இறங்கி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இறங்கியிருக்கு. ஃபார்மா செக்டார் இந்த யூரோப் இந்தியாவுக்கான இந்த ட்ரேட் டீலுக்கு அப்புறம் தொடர்ந்து வீக் ஆகிட்டு இருக்கு. நேத்தி சன் ஃபார்மா பெரிய ஃபால். அகைன் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கிளான் ஃபார்மா குவார்ட்டர்லி ரிசல்ட்டு கிட்டத்தட்ட 7 to 8% பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் இன்னொரு பக்கம் பெரிய ஃபால். அதனால் ஃபார்மா செக்டார் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இறங்கியிருக்கு. எஃப்எம்சிஜி, முக்கியமாக எஃப்எம்சிஜி வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எஃப்எம்சிஜி இறங்கினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா டாடா கன்சியூமரோட ரிசல்ட் இன்னைக்கு கை கொடுக்கல. கோல்பால், ரேடிகோ, நேற்று ரேடிகோ பெரிய ஃபால், இன்னைக்கும் நியர்லி 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி 2வது இடத்துல ஒரு பெரிய ஃபால். அடுத்து பிஎஸ்யூ பேங்க், கனரா பேங்கோட ரிசல்ட் இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் வந்தது. 4% கிட்ட கனரா பேங்க் இறங்கினது. செகண்ட் ஹாஃப், முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இதில் எஸ்பிஐ தொடர்ந்து டே ஹையை பிரேக் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. பட் அது செகண்ட் ஹாஃபில் அது சர்வைவ் ஆகலை. பட் ஆனால் இன்னைக்கு எஸ்பிஐ 0.3-0.4%, இந்தியன் பேங்க் இன்னைக்கு லீட் பண்ணியிருந்தாலும் இன்னொரு பக்கம் கனரா பேங்க் டாப் லூசர், மோர் தென் 4% கிட்ட இன்னைக்கு இறங்கியிருக்கு. அதே போல் பாசிட்டிவ் சைடுன்னு வரும்போது மெட்டல் இண்டெக்ஸ் இன்னைக்கு ஒரு அவுட் பெர்ஃபார்மிங் சோலோ பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லலாம்.
ஓப்பன் ஆகும்போது டே ஐயை ஹிட் பண்ண மெட்டல் ஸ்டாக்ஸ் தொடர்ந்து க்ளோசிங் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. இந்துஸ்தான் காப்பர் 20% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகி ரெக்கார்ட் ஹையை இன்னைக்கு பீட் பண்ணியிருக்கு. நால்கோ சொல்லவே தேவையில்லை, மோர் தென் 5% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டாடா ஸ்டீல், ஜிண்டால் ஸ்டீல், வேதாந்தா, அலுமினியம் ஸ்டாக்கு, அதர் மெட்டல், டைவர்சிஃபைட் மெட்டல்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். ஹிண்டால்கோ நியர்லி 3% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்எம்டிசி நியர்லி 4% இன்னைக்கு ரைஸ் ஆகிருக்கு. ஸோ மெட்டல் ஸ்டாக் தான் இன்னைக்கு ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டார் பேங்க், ஆக்சிஸ் பேங்கோட ரேலி ஒரு ரீசன். அதே போல் மூணாவது இடத்துல ஆயில் அண்ட் கேஸ் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் நிஃப்டி 50 25 ஸ்டாக் பாசிட்டிவ், 25 ஸ்டாக் நெகட்டிவ். ஸோ நியூட்ரலாக ஒரு இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் இதில் என்னென்னா எல்என்டி, டாடா ஸ்டீல், ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் தொடர்ந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு இன்னைக்கு மோர் தென் 3% ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. எட்டர்னல், ஸ்விக்கியோட ரிசல்ட் இன்னைக்கு மார்க்கெட் முடியும் போது வந்திருக்கு. ஸோ எட்டர்னல் அண்ட் ஸ்விக்கி இந்த ரெண்டு ஸ்டாக்கும் நம்ம நாளைக்கு செஷனில் கவனிக்கலாம். ஏஷியன் பெயிண்ட் தொடர்ந்து கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக ரிசல்ட் கை கொடுக்கல, ப்ரோக்கரேஜ் வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணல அவங்களோட ஃபீட்பேக். அடுத்தது க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இன்னைக்கு பெயிண்ட் ஸ்டாக்ஸில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. பர்ஜர் பெயிண்ட், ஏஷியன் பெயிண்ட் இந்த ஸ்டாக்ஸ் தான் செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதே போல் இண்டிகோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 2%. மாருதி நேற்று ரிசல்ட் வந்தது, ப்ரோக்கரேஜோட அப்டேட் இன்னைக்கு மார்னிங் கொடுத்துருந்தாங்க, பெரிய அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர். டிசிஎஸும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1% இன்னைக்கு இறங்கியிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா யூரோப்போட ட்ரேட் டீல் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்றது ஒரு ரீசனாக பார்க்கலாம். அகைன் சன்ஃபார்மா தொடர்ந்து இன்றைக்கும் டவுனில் தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. மெட்டல் ஸ்டாக்கில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி. பட் ப்ரைவேட் செக்டாரில் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ, ஃபெடரல், ஆக்சிஸ் தான் இன்றைக்கி லீட் பண்ணியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி ஒரு ஸ்லைட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஐஜிஎல், ஆயில் இந்தியாலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. இப்போது நியூஸுக்கு வரலாம். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் இருந்த நியூஸுக்கு பதில் இப்போ ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஏபிபி இன்னைக்கு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குளோபல் பேரண்ட் கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட் தான் இன்னைக்கு ஏபிபி 10% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிஎல், என்எல்சி, ஆயில் இந்தியா, அதாவது ஆயில் அண்ட் கேஸ் எனர்ஜி ஸ்டாக்ஸில் இன்னைக்கு பையிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இன்னொரு பக்கம் இண்டஸ் டவர் இன்னைக்கு மோர் தென் 3% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. தீபக் ஃபெர்டிலைசரோட குவார்ட்டர்லி ரிசல்ட் கை கொடுக்கல, கிட்டத்தட்ட 5 to 6% இன்னைக்கு ஒரு பெரிய ஃபால். கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்ட்ராடேல 8% வரைக்கும் இறங்குச்சு. பட் க்ளோசிங்கில் 4% டவுனில் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கேபிட்டல் குட் ஸ்டாக்ஸ் ஏபிபியோட ரேலி, எல்என்டி, சீமன்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆயிருந்ததுன்னு சொல்லலாம். எல்என்டியோட குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் 4% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஃபார்மாவில் கிளாண்ட் ஃபார்மா 10% வரைக்கும் இன்ட்ராடேல ரைஸ் ஆயிருந்தது. மேக்ரோடெக், அதாவது லோதா டெவலப்பர்ஸ் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து இன்னைக்கு வந்து 2% பாசிட்டிவாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் போனிக்ஸ் லிமிடெட் ரிசல்ட்டு பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. அஜ்மீரா ரிசல்ட்டு நியர்லி 5% கிட்ட ஃபால் ஆயிருந்தது. ஸோ ரியல்டி செக்டார் ஒரு பக்கம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாலும் மேஜர் ரியல்ட்டியில் ஒரு மேஜர் கம்பெனினா லோதா டெவலப்பர்ஸ். ஸோ மார்க்கெட் கேப் வச்சு பார்க்கும்போது 2% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஒரு மிக்சட் க்ளோசிங் அப்படின்னு கூட சொல்லலாம். பிர்லா சாஃப்ட் இன்னைக்கு 4-5% இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் க்ளோசிங்கில் 2% குவார்ட்டர்லி ரிசல்ட்னால பாசிட்டிவாக இருந்தது. ஹெரிட்டேஜ் ஃபுட் 9% கிட்ட இறங்கியிருக்கு இன்னைக்கு ரிசல்ட்னால. பிராமல் ஃபார்மா இன்ட்ராடேல ரெக்கவர் ஆனாலும் பட் க்ளோசிங்கில் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். ஜிஆர்எஸ்சி குவார்ட்டர்லி ரிசல்ட், அதாவது டிஃபென்ஸ் அண்ட் ஷிப்பிங் கம்பெனியில் 2 கம்பெனி, ஒன்று கொச்சின் ஷிப்யார்டோட ரிசல்ட்டு கை கொடுக்கல, 1% இறங்கியிருந்தது. ஆனால் ஜிஆர்எஸ்சி 3% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸ்விக்கியோட ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ் 1065 கோடி ரூபா அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே 800 கோடி ரூபா இருந்த லாஸ் இப்போ 1065 கோடி ரூபா அளவுக்கு இருக்குது. ஆனால் இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா மோர் தென் 50% கிட்ட ரிசல்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். அதே போல் இன்னொரு கம்பெனி மார்க்கெட் க்ளோசிங்கில் ரிசல்ட் கொடுத்தது ப்ளூ ஸ்டார். 40% கிட்ட ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ஆனால் ரெவன்யூ 4% தான் ரைஸ் ஆயிருக்கு. மார்ஜின் ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு மிக்சட் ரிசல்ட்டு ப்ளூ ஸ்டாரில் கொடுத்துருக்குறாங்க. இந்துஸ்தான் காப்பரோட ப்ரைஸ் இம்பேக்ட் தான் ஒரு முக்கியமான ரீசன். இந்துஸ்தான் காப்பர் இன்னைக்கு 20%. நாளைக்கு இந்த ஸ்டாக் வாட்ச் பண்ணலாம். மேபி ப்ராஃபிட் புக்கிங் வருதா இல்லை மறுபடியும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜெஃப்ரீஸோட அப்டேட் தான் மாருதி தொடர்ந்து 2வது நாளாக இறங்கியிருக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம். டிக்சன் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு வீக் மொபைல் சேல்ஸ் வந்து அகெயின் இந்த கம்பெனியை ஒரு மோசமான லெவலுக்கு டர்ன் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக இறங்கிட்டு இருக்கு. ஸோ டிக்சன் வந்து நம்ம கவனிக்கலாம்.
ஷாரதா கிராப் கெமிக்கல்ஸ் 11% ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு இன்ட்ராடேல இந்த ஸ்டாக் ரைஸ் ஆயிருக்கு. கோரமெண்டல் இன்டர்நேஷனல் இன்னைக்கு ரிசல்ட்னால நியூட்ரலாக க்ளோஸ் ஆயிருக்கு. கேபிஐடி டெக்னாலஜிஸோட ரிசல்ட் 5% இறங்கியிருக்கு. ஜில்லட் இந்தியா 5% ரிசல்ட்னால இன்னைக்கு இன்ட்ராடேல ரைஸ் ஆயிருக்கு. அதானி பவரோட ரிசல்ட் நியர்லி 1% கிட்ட ஃபால். அப்பார் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட் இன்னைக்கு 3% இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். ஐஇஎக்ஸோட ரிசல்ட்டு இன்னைக்கு 1% கிட்ட இறங்கியிருக்கு. ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ரிசல்ட்டும் ஒரு ஸ்லைட் நெகட்டிவோட க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பாசிட்டிவா அதிகமான வால்யூமோட டேர்ன் ஆன கம்பெனிஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்துஸ்தான் காப்பர் 20%, ஜிஎம்டிசி இது ஒரு மெட்டல் ரிலேட்டட் கம்பெனி, கிட்டத்தட்ட 8 to 9% இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஏபிபி பேரண்ட் கம்பெனியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்னால 8%, நால்கோ 5%, கிளான் ஃபார்மா 7%, ஆயில் இந்தியா, எம்ஆர்பிஎல், ரிஃபைனரி ஸ்டாக்ஸ் 4 to 8% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதானி குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதானி கிரீன் ஏற்கனவே அமெரிக்காவிலேருந்து ஒரு ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, இன்னைக்கு 4% பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. கோல்டு ரெக்கார்டு ஹை. முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. முத்தூட் வந்து இன்னைக்கு 3% பாசிட்டிவாக இருக்கு. எம்சிஎக்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒன்று, இந்த கம்பெனியில் மேபி ப்ராஃபிட் புக்கிங்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்று, ரெண்டாவது கோல்டு சில்வரோட ப்ரைஸ் அதிகமாகிட்டு இருக்கிறது, அதோட மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது, மேபி வால்யூம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி இந்த ஸ்டாக் எம்சிஎக்ஸ் கொஞ்சம் காஷியஸாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இன்னைக்கு மோர் தென் 3 to 4% பாசிட்டிவாக இருந்தது. இப்போ நெகட்டிவ் சைடு வரும்போது 5 ஸ்டார் பிஸ்னஸ் ஃபினான்ஸு 12% கிட்ட இறங்கியிருக்கு. யூரோப் ட்ரேட் டீலுக்கு அப்புறம் கேபிஆர் மில்ஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஆனால் இன்னைக்கு 6% ஒரு ப்ராஃபிட் புக்கிங் டான் ஆயிருக்கு. எஸ்கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% இன்னைக்கு ஒரே நாளில் பெரிய ஃபால். தீபக் ஃபெர்டிலைசர் குவார்ட்டர்லி ரிசல்ட், மோதிலால் அஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் கை கொடுத்தது. பட் ஆனால் இன்னைக்கு 5%, மேபி ப்ரோக்கரேஜ் அப்டேட் ஒரு ரீசனாக பார்க்கலாம். அபாட் இந்தியா ஃபார்மா கம்பெனி 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ரேமன், பர்ஜர் பெயிண்ட், ரேணுகா சுகர், ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு அதிகமாக இறங்கி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸாக பார்க்கலாம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் ட்ரைனிங் செஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டை ரொம்ப குயிக்காக ஒரு 2-3 செஷன்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா சென்னை ட்ரேடிங் அகாடமி ஆன்லைன்லேயும் கண்டக்ட் பண்ணுறோம், ஆஃப்லைன்லேயும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதை பற்றின ஃப்ரீ ட்ரைனிங் செஷன் தான் கம்ப்ளீட்டாகவே. நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். டைரக்ட் ட்ரைனிங் செஷனும் இல்லை ஆன்லைன் செஷனும் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.